ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிவிக்கே அவங்களுடைய 3 பிட் ஸ்டாப் என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா வந்துட்டு, ஆ கிட்டத்தட்ட வந்துட்டு மேபி அவங்களுடைய கடைசி பிட் ஸ்டாப்பா மாறியிருக்கான்னு கூட நமக்கு தெரியல. ஏன்னா, நடந்த சம்பவங்கள்லாம் அப்படி. கிட்டத்தட்ட 39 பேர் கிட்ட இறந்ததாக ஆஃபிஷியலா வந்து இப்போ வரைக்கும் அந்த வீடியோ பண்ணும்போது வரைக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆ இது யாருமே வந்து எதிர்பார்க்காத ஒன்று, அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று. சரி, ஓகே. எல்லாருமே நிறையா அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆளும் கட்சிக்கு ஆதரவாக சில பேர்கள், டிவிகேக்கு ஆதரவாக சில பேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விவாதங்கள்லாம் போயிட்டே இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் எனக்கு சில கேள்விகள் இருக்குது. போத் டிவிகேக்கும் சரி, அப்புறம் டிஎம்கே அவங்களுக்கும் சரி. ஸோ இந்த கேள்விக்கான பதில்கள் என்ன அப்படின்றத ஒன்று அவங்க டெஃபினட்டாக நம்ம வீடியோ பார்த்தாலும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. பட் எனிவேஸ் வருங்காலங்களில் அவங்களுடைய அறிக்கைகள் மூலமாகவோ இல்லை அவங்களுடைய ப்ரெஸ் மீட் மூலமாகவோ எங்கேயாவது சொன்னாலாம் இல்லை, கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒரு விவாதம். இது என்னுடைய கேள்வி மட்டும் இல்லை, நிறையா பக்கம் இந்த மக்கள் அங்கங்கே வச்ச கேள்விகள் ப்ளஸ் என்னுடைய கேள்விகள், நம்ம ஜென்ரல் பீப்புள் பப்ளிக் ஒப்பீனியன் தான் நான் வந்து இங்கே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஓகே, முதல்ல வந்து நம்ம டிவிகே அவங்க சைடு, அவங்க தரப்பில் நமக்கு இருக்கிற கேள்விகள்லாம் முதல்ல நம்ம முன்வைக்கலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ வந்து அந்த பேச்சு முடிஞ்சாதுங்களா, அதாவது அந்த மாநாடு அவர் பேசி முடித்தார் இல்லையா, கிட்டத்தட்ட ஃபுல்லாக கூட முடியல. ஒரு மாதிரி அப்படி இப்படி நிறையா ஒரு மாதிரி ஏதோ பிரச்சனையாக போகிற மாதிரி இருந்துச்சு. நானும் டிவியில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ போகிற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதனால் அவர் பாதிலே வந்து நிப்பாட்டிட்டார் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டிலாம் தூக்கி போட்டாங்க, ஆம்புலன்ஸ் போக சொன்னாங்க, அதெல்லாம் முடிஞ்சது. அவர் வந்து போயிட்டார் இல்லையா. இப்போது ஆல்மோஸ்ட் அவர் கிளம்பி கொஞ்சம் ஒரு பாதி தூரம் போனதுக்கப்புறமே தெரிய வந்திருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குது, ஹெவி மக்கள் எல்லோரும் வந்து ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல்ன்றது வந்திருக்கும். சரியா? சரி, ஓகே. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் அவர் முதல்லேருந்தே முன்வைக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் நான் வந்து ஒருத்தன், என்னை வந்து ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ இல்லை ஒரு மாமாவோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாவோ தான் பாருங்கன்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டில் நானும் ஒருத்தன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சுகளே இருந்திருக்கு இன்றைக்கு வரைக்குமே தான். உங்கள் வீட்டில் நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விஜய் நான் வரேன்றது தான் அவருடைய அந்த கேம்பெயின் டேக்லைனே இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயம் கேள்விப்பட்டு நீங்கள் என்ன தான் உங்களுக்கு ஃப்ளைட் இருந்தாலும் நீங்கள் கிளம்பி அந்த திருச்சி வரைக்கும் நீங்கள் போயிருந்தாலுமே வந்துட்டு அப்போவே கிளம்பி நீங்கள் வந்திருக்கணுமா இல்லையா அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வி. இதுக்கு மேபி அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி விஜய் வந்து தானேப்பா அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, ஆல்ரெடி அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ இதில் ஆல்ரெடி பிரச்சனையாக இருக்கிற ஒரு இடத்துல விஜய் வந்தார் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தான் பிரச்சனையாக இருக்கும். அது இன்னும் பெரிய ஒரு பிரச்சனைக்கும் பஞ்சாயத்துக்கும் வந்துட்டு அது வந்து லீட் ஆயிரும் இல்லையா. அதனால தான் விஜய் அவர்கள் வரலை அப்படின்னு சொன்னாலுமே சரி, வர வேணாம், அவர் கிளம்பி சென்னைக்கு போகிறது கூட ஓகே தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்த கட்ட தலைவர்கள், இப்போது புஷி ஆனந்த் இருக்கிறாரு, ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார், நிர்மல் குமார்னு சொல்லிட்டு நிறையா அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அவங்க ஏன் வரல? அட்லீஸ்ட் அவங்களாவது வந்திருக்கணும்ல. தப்பு உங்கள் மேலே இருக்குது, தப்பு உங்கள் மேலே இல்லை. அங்கே வந்தவங்க என்ன தான் இது சதி இது அவங்க பிரச்சனை டிஎம்கே ஏதோ பண்ணி ஆள் செட் பண்ணி என்ன தான் பண்ணியிருந்தாலுமே அங்கே நடந்தது டிவிகேவுடைய அந்த ஒரு மீட்டிங். அந்த மீட்டிங்க்கு வந்தது இது இறந்த தொண்டர்களோ அப்பாவி மக்களோ எல்லாருமே விஜய் அவர்களுக்காக அவரை பார்க்கணும் அல்லது அவரை ஸ்பீச்சை கேட்கணுக்காக வந்த ஒரு குரூப். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கோ இல்லையோ, உங்களால் நடந்துச்சோ நடக்கலையோ, நீங்கள் முதல் ஆளாக அல்லது அட்லீஸ்ட் இது கேள்விப்பட்ட உடனே ஓடோடி அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் பார்த்து பேசி அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் அதை ஏன் பண்ணல? சரி, விஜய் அவர்கள் பண்ணல அப்படின்னா ஏன் அடுத்த கட்ட தலைவர்கள் ஏன் வரலை அப்படின்றது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இப்போது இதுவும் டிவிக்கே நான் வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பிளேஸ் டிவிக்கே ஒரு இடத்த வந்துட்டு தேர்வு பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு ஜென்ரலாக விஜய் அவர்களே வந்து பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தார். என்ன வச்சுருந்தாரு? ஏன் நாங்கள் வந்து ஒரு இடம் கேட்குறோம், நல்லா மக்கள்லாம் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக நின்று இதை வந்து கேட்குறதுக்கு ஒரு பெரிய இடம் கேட்குறோம், ஆனால் கவர்மெண்ட் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, நமக்கு வேறு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் போனதிலே சொல்லியிருப்பாப்புல. சரி, அது இருக்கட்டும். இப்போது இந்த தடவையும் வந்துட்டு வேறு 4-5 இடங்கள் சொல்லியிருக்காங்க போல். ஸோ அதில் போலீஸ் தரப்பில் இந்த இடத்த தான் வந்துட்டு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கரூரில். அதுவும் ஓகே, சூப்பர். இப்போது உங்களுக்கு தெரியுது விஜய் அவர்கள் அல்லது டிவிகே கட்சிக்கு எவ்வளவு ஒரு குரூப்பு, எவ்வளோ கூட்டம் தன்னெழுச்சியாக வருது. எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம்னு சொல்கிறோம், இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் கேதரிங் இருக்குது, மாஸ் புல் இருக்குது, ஒரு பயங்கரமான ஒரு வேவ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுகிறோம். அவ்வளோ பெண்கள் சப்போர்ட் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் வராங்க, குடும்பமாக வராங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா. ஸோ அப்போது
விஜய் அவர்கள் அல்லது டிவிக்கு அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதிர்பார்க்குற கூட்டத்தை விட கூட்டம் ஜாஸ்தி வருது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த திருச்சியிலே ஆகட்டும் அல்லது போன தடவை போன அந்த இடத்துலையே ஆகட்டும், எல்லாமே முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்னதை விட ஒரு மாதிரி அவ்வளோ பேர் வந்துட்டு வராங்க. அப்படிங்கும்போது நீங்கள் திருப்பியும் கரூரில் இது 3வது தடவை நடக்கும்போது எப்படியும் உங்களுக்கு தெரியும், சொல்கிறத விட எக்கச்சக்கமாக தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் என்ன தான் 10,000 பேர் வருவான்னு சொல்லி அதெல்லாம் ஓகே, சும்மா நீங்கள் எழுதி கொடுத்துருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்குள்ளே அங்கே இருக்கிற அந்த கட்சி தொண்டர்களோ இல்லை ரசிகர் மன்ற அந்த உறுப்பினர்களோ எல்லாரும் ப்ராப்பராக ஒருங்கிணைஞ்சு இன்னும் ப்ரிகாஷனாக அதை கையாண்டிருந்தால் மேபி இன்னும் ஒரு சில இறப்புகள் வந்து தவிர்த்துருக்கலாமோ அப்படின்றதான் வந்துட்டு என்னுடைய 2வது கேள்வி. எப்போ அத்தனை பேர் வராங்கப்பா, நாங்கள் எப்படிப்பா வந்துட்டு இவ்வளோலாம் பண்ணோம் அப்படின்னா பண்ணி தானுங்க ஆகணும். ஏன்னா இப்போ விஜய் அவர்களும் என்ன சொன்னார், நான் ஏன்ப்பா சனிக்கிழமை வரேன் அப்படின்னா மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல், மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல், நான் லீவ் நாட்களில் வந்துட்டு போனால் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் நானே சாட்டர்டே தேர்வு செஞ்சு வரேன்னு சொல்கிறாருல. அப்போ மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாதுன்றது அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும் இல்லையா? இப்போ தானே பேர் வராங்க, கவர்மெண்ட் தரப்பில் இத்தினூண்டு இடம் தான் கொடுக்குறாங்க. அப்போது இத்தினூண்டு இடத்துக்குள்ளே எப்படி அத்தனை மக்களை வந்து நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட், அதாவது 100% யாராலையும் வந்துட்டு செமையாக பண்ணிட முடியாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸு, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணுறது, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்கே ஏதோ ஒன்று அமைக்கிறது. இப்போ இந்த ட்ரைனேஜ்லாம் திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே, கூட்டம் வந்தால் நிற்கும், இவ்வளோ பேர் நிற்பாங்க, அப்போ இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் ப்ராப்பராக ஆக்ஷன் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரிகாஷனாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும்ன்றது தான் என்னுடைய ஒரு செகண்ட் கேள்வி. 3rd கேள்வி வரேனே, டைம் இருக்கிறதாம்ப்பா, எல்லோரும் முன்னப்பின்னா வருவாங்க, இது என்ன நம்ம என்ன கரெக்டாக என்ன நம்ம என்ன அப்படி கரெக்டாக வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் எனக்கு ஒரு சின்ன இருக்குது. ஆமாம், வந்து தானே ஆகணும். இப்போது நம்ம புஷியானந்த் அவர்கள் வந்துட்டு பேட்டியில் சொல்லியிருக்காப்புல 12 மணிக்கு அங்கே கூட்டம் கூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக எழுதி கொடுத்தும்போது அங்கே இருந்த டைம் பார்த்தீங்கன்னா 2:30 3 மணியோ அப்படின்ற. சரி, அதெல்லாம் ஓகே, விட்டுருங்க. ஆமாம், இப்போ விஜய் 3 மணிக்கு வராருன்னா 3 மணிக்கு எல்லாம் வாங்கினா சொல்லுவோம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியே வாங்க, வந்து நின்று எல்லாம் செட்டில் ஆகி அதுக்குள்ள டைம் வேணும், அதெல்லாம் முன்னாடி சொல்கிறோம், அதெல்லாம் ஃபைன் தான் எனக்கு. ஆனால் இந்த பிளானிங் திருப்பியும் அதே தான் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி 2 கூட்டம் நீங்கள் வந்து போயிட்டு வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும் இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ மக்கள் இதாகுது. அப்படிங்கும்போது அந்த டைம்ன்றது இப்போது 12 மணிக்கு நான் வரேன்னா 12 மணிக்கு வருவேன் அப்படின்றது கரெக்டாக சொல்லுங்கள். அல்லது உங்களுக்கே தெரியும் இல்லையா எவ்வளோ நேரம் டிலே ஆகும், இந்த பிரச்சனைலாம் இருக்குது, ஊர்ந்து தான் வரணும். அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டில் அதை வந்துட்டு ஒரு மேபி இது வந்து ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கோ. விஜய் வந்துட்டு 3 மணிக்கு ஒரு இடத்துக்கு வரேன்னு சொன்னார், ஆனால் அந்த கூட்டத்தினால 6 மணிக்கு தான் வந்தார் அப்படின்றத ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு மாஸாகவும் நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், விஜயை பார்க்க அப்படியே அலையலையாக ஊர்ந்து பொறுமையாக வந்து வேன் வந்துச்சு, மக்கள் வேளத்தில் அப்படியே மிதந்துக்கிட்டே வந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மாஸாக சொல்கிறோம். ஆனால் எனக்கு இது போக எப்படி தோணுது அப்படின்னா, விஜய் அப்படின்றவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்னு நம்ம லீடராக வரணும், அல்லது லீடர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அல்லது வரணும் அப்படின்னா அவருக்கு இந்த கண்ட்ரோலாக இருக்கணும்ல. அதாவது என்ன அதுக்குன்னு சில இடங்கள் பண்ண முடியாது. மக்களாக தன்னெழுச்சியாக அவங்க வர்றவங்கள உங்களால் வந்துட்டு எல்லாரையுமே 100% வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதை நானே ஏற்றுக்கிறேன். அட்லீஸ்ட் சம் ப்ரிகாஷன்ஸ், சம் ப்ரீ மெஷர்ஸ், ஏதாவது ஒரு வழியில் இதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாமா, என்ன பண்ணலான்றது யோசிச்சு ஏதாவது இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட. அதுவும் டைமும் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுது லேட்டாக தான் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி, இல்லை ஒரு இடத்துக்கு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டில் இதுவும் ஒரு சின்ன கோட்டை மாதிரி எனக்கு தெரியுது. நான் அடுத்து வரேன்னே, விஜய் ஆஸ் அ லீடர், இது ஒன் ஆஃப் த கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்னே நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று நாமக்கல் ஆகட்டும் அல்லது கரூர் ஆகட்டும், அவருடைய முந்தைய ஒரு ஃப்ளோ, அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. எனக்கு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் பேசினதுலேயே நாமக்கல்லில் பேசினது தான் ஒரு மாதிரி என்னடா இப்படி பேசுகிறாப்புல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அவரே சொல்லிட்டாரு, மைக் சரியில்லை, என்னமோ எனக்கே ஃபீட்பேக் திருப்பி அது ஆகும் தான். நானும் அனுபவப்பட்டிருக்கேன். சம் ஸ்டேஜில் பார்க்கும்போது அது ஏதோ உங்களுக்கு ஒரு லேட்டன்சி இருந்ததுன்னா ஏதோ ஒரு மாதிரி என்னடா ஒரு மாதிரி வாய் குளற தான் வரும். அது நான் டோட்டலி அக்ரி பண்ணுறேன். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு லீடராக நீங்கள் அந்த இடத்துல அந்த க்ரௌடை கமாண்ட் எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா விஜயகாந்த் சார் சொல்லி நிறையா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விஜயகாந்த் சார் வந்துட்டு அந்த க்ரௌட் கண்ட்ரோல் அப்படின்றது, அந்த ஒரு லீடர், அந்த ஒரு சிங்கம் மாதிரி களத்தில் நின்று எல்லா பிரச்சனையும் பயங்கரமாக நிறையா இடத்துல பண்ணியிருக்கிறாரு. நான் வீடியோ கூட பார்த்துருப்போம், யாரோ ஒருத்தர் இறந்ததோ சம்திங் நினைக்கிறேன். ஸோ இவர் சென்டரில் உட்காந்துட்டு நின்றுருப்பார், சுற்றி அவ்வளோ கூட்டம் ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, இவர் அந்த தோலில் போட்ட துண்டு எடுத்துகிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணியும் ஒரு கமாண்டாக. நான் அதுக்குன்னு எல்லோரும் அடிங்கலாம் நான் சொல்ல வரல.
அந்த கூட்டத்தை எப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம். சாந்தமாக பேசி கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேர் இப்போ விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு பிரேவாக போல்டாக பேசி கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லை இது ரெக்வெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். ஏதோ ஒன்று, எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்துட்டு எனக்கு அந்த நாமக்கல்லில் பேசினதும் சரி, கரூரில் அந்த தண்ணி பாட்டில் கொடுத்தது அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இன்னும் அந்த அந்த ஒரு இன்னும் ஒரு சம்திங், இன்னும் அந்த ஒரு பயங்கரமான ஒரு லீடர் இருப்பா, இவர் மாஸ் பண்ணுவார்ப்பா, இவர் தாண்டா அதாவது டிஎம்கே கூட எக்ஸாக்டாக சொல்கிறாருல்ல, அடுத்த எலெக்ஷன் அப்படின்றது இட்ஸ் டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு. டிஎம்கேன்றது இன்றைக்கி நேற்று வந்த கட்சி கிடையாது, எப்போ இருந்து இருக்குதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அது நீங்கள் இப்போ வெறுமனே வந்து விஜய் அவர்கள் விசிஸ் உதயநிதி ஸ்டாலின் அல்லது விஜய் அவர்கள் விசிஸ் ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லிட்டு இப்படி பார்க்க வேணாம். டிவிகே அதாவது ஒரு 1.5 வருஷம் வயசான ஒரு கட்சியும், அது 50-60 வருஷம் வயசான ஒரு கட்சி. ஸோ அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன தான் அவங்க நிறையா அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்றதுமே அந்த அனுபவம்னு ஒன்று இருக்குது. அரசியல்லையே அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஊர்ந்து ஒரு மாதிரி அதே சாப்பிட்டு அரசியலே சுவாசிச்சு அந்த மாதிரி வந்த ஒரு குரூப். ஸோ ரெண்டுத்துக்கூடையும் மோதும் போது இப்போ விஜய் அவர்கள் அந்தளவுக்கு இஸ் ரியல்லி அந்த அந்த பவர் இருக்கா விஜய் அவர்கள்கிட்ட அவங்களோட கரெக்டாக மோதருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. இதுவே இப்போ யோசிச்சு பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், இதுவே இந்த மாதிரி சம்பவம் நடந்து விஜய் அவர்கள் அது எதுவும் பண்ண முடியாதா? நான் ஸ்டில் ஒத்துக்கிறேன், அங்கே நீங்கள் வந்து 100% எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் இல்லையா? ஏதாவது பண்ணியிருக்கலாம். இவர் இப்போ கிளம்பி போனார், அதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவர் திருப்பி வந்து ஏதாவது பண்ணியிருந்தாலோ மேபி சொல்லலாம், இவர் வந்தால் எக்ஸ்ட்ரா பிரச்சனையாகவும் அட்லீஸ்ட் யாராவது அனுப்பியிருக்கலாமே, அவங்க தலைவர்கள் வேறு யாராவது வந்திருக்கலாம், புஷியானவர்களோ அதை வருச்சுன்னா அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து பார்த்துருக்கலாம். சரி, ஓகே, இதுதான் எனக்கு வந்து டிவிகே அவர்கள் மேலே இருந்த சில கேள்விகள். இதுக்கெல்லாம் பதில் கூடிய விரைவில் அவங்க சார்பிலேருந்து கொடுத்தா நல்லாயிருக்குன்றது என்னுடைய ஒரு இதாக வச்சிடறேன். அடுத்து டிஎம்கே சைடு நான் வரேன். பட் டிஎம்கே சைடுக்கு வரதுக்கு முன்னாடி மக்களை பார்த்து சில விஷயங்கள் எனக்கு நறுக்குன்னு கேட்கணுன்னு அவ்வளோ கடுப்பாகுது. யோசிச்சு பாருங்கள், மண்டையில் அறிவு ஏதாவது இருக்குதா இல்லையா? ஏங்க, அவ்வளோ கூட்டம் விஜய்க்கு வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. ஆல்ரெடி திருச்சி இதெல்லாம் விட்டுருங்க, எக்ஸாம்பிள் முன்னாடியே பார்த்துட்டிங்க இல்லையா எவ்வளோ கூட்டம் வருது அப்படின்றது. சொன்னதை விட எதிர்பார்த்ததை விட எல்லா இடங்கள்லையுமே அவ்வளோ கூட்டம் அப்படியே சரமாரியாக வராங்க. எந்த கிறுக்கனாவது அந்த கூட்டத்துக்கு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு அப்படிலாம் எவனாவது வருவானா? இது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் வேணாமா? ஏன்னா இப்போ இறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் குழந்தைங்கன்னு நினைக்கிறேன். எந்த லூஸாவது ஒரு இந்த மாதிரி கூட்டத்துக்கு குழந்தைய தூக்கிட்டு, ஏன்னா அவ்வளோ பார்க்குறோம் இல்லையா, டிவி சேனலில் நியூஸ் சேனலில் எவ்வளோ போடுறாங்க, அவ்வளோ கூட்டம் நிற்குது, எங்கே நிற்க மோதறக்கே இடம் இல்லை. அப்படிங்கும்போது நார்மலாக போகிற நம்மளே வந்து ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி எப்படா வெளியே வருமோ அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம போயிடும். அப்படிங்கும்போது குழந்தைய தூக்கிட்டு வந்து என்ன தான் அறிவோ தெரியல, இந்த கிரேஸ்ன்னு ஒன்று சொல்கிற அதான் பைத்தியகாரத்தனமாக இருக்குது. அதில் இந்த கரண்ட் கம்பத்தில் ஏறுறது, இந்த மரத்தில் போய் உட்காந்துட்டு இது பண்ணுறது, இதெல்லாம் என்னங்க ஒரு இது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைமில் எனக்கே பெருமையாக இருந்தது ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா. இப்போ சொல்லலை, சின்ன வயசுலாம் வந்துட்டு கட் அவுட் மேலே ஏறி பால் ஊற்றுனாங்கன்னா சூப்பருங்க, என் தலைவனுக்கு மேலே வந்து பால் ஊற்றுறான் அவ்வளோ வெறித்தனமா. இப்போ ஒரு மாதிரி என் மைண்டே மாறிடுச்சு, ஏன்டா லூசுத்தனமாக பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ ரிஸ்க் பண்ணிவிட்டு அவ்வளோ லைஃப்பை ரிஸ்க் பண்ணி தான் குழந்தையோட உயிரை ரிஸ்க் பண்ணி போய் தான் நீங்கள் ஒருத்தர் பார்க்கணுமா சொல்லுங்கள்? ஏன் டிவிலலாம் ஓடலையா? யூடியூப்பில் தான் எல்லா யூடியூப் சேனல்லையும் அதுதான் ஓடுது. டிவி நியூஸ் சேனல் போட்டாலே இவர் வர்றது தான், சனிக்கிழமை காலையிலேருந்து நைட்டு இப்படி கிளம்பி போகிற வரைக்கும் ஃபுல்லாக இதுதான். அதுக்கப்புறமா இவர் தான் அந்த டிபேட் பண்ணுறது, என்ன சரியா தப்பா, அவர் அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டாருன்னு ஃபுல்லாக இதுதான் ஓடிட்டுருக்குல்ல. டிவியில் தான் உட்காந்து பார்க்கலாமே. அதை விட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு வர்றது, இந்த கரண்ட் கம்பத்தில் ஏறுறது, மரத்தில் எங்கேயோ ஏறி தொங்குறது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிடிச்சி மேலே ஏறுறதுன்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் யாருக்கு என்ன லாபம்? ஒரு மண்ணாங்கட்டியுமே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், செம கடுப்பாவது. மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. என்ன தான் டிவிக்கே டிஎம்கேன்னு 4 ஆளுக்கு மேலே பழி போட்டாலையும் மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. எதுக்கு அத்தனை பேர் முதல்ல போகிறீங்க? ஏன் டிவிலேயே உட்காந்து பார்க்க வேண்டியது தானே? சரி, ரைட், கம்மிங் டு த டிஎம்கே பாயிண்ட் வரேன். மெயின் மேட்ரு இதில் நிறையாவே இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு பிளேஸ், டிஎம்கே அவர்களுக்கு இந்த உளவுத்துறை அப்படிலாம் சிலலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி முன்னாடியே இவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு அதெல்லாம் சொல்கிறது, அதுக்கப்புறம் இந்த பின்னாடி பேக்கெண்ட்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது அந்த உளவுத்துறை தான். அப்படி இருக்கும்போது டிஎம்கே அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா, இதுக்கு முன்னாடி அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, இவங்க வெறும் 10,000 பேர் தான் போட்டு கொடுக்குறாங்க, கண்டிப்பாக 10,000 பேருக்கு மேலே தான் வரப்போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் போதிய போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல? அதே மாதிரி இந்த இடத்துல இது இத்தனோடு தான் இருக்குன்னா, இதில் இத்தனை பேர் வந்து அந்த இடத்துல முதல்ல 10,000 பேர் நிற்க முடியுமான்னு தெரில. அப்படி இருக்கும்போது அது எங்கேயோ போகுது ட்ரோனில், திருப்பி அதுதான் ட்ரோனை போட்டு மாசு பார்த்தீங்களா எங்களுக்கு கூட்டம், ஏன் உங்களுக்கு தான் கூட்டம் வருதுங்கயா, அதுதான் தெரிஞ்சு போச்சு. கூட்டத்துக்கு வரவன் சேஃபாக போகணும்ல,
உங்களுக்கு சும்மா கூட்டத்தை காமிச்சு நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோன்றது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கோ, அதே அதே இடத்துல உங்களுக்கு அந்த பொறுப்பும் இருக்குல்ல. அந்த கூட்டத்தில் வந்தவன் பார்த்து சேஃபாக போகணுன்ற பொறுப்பு அஃப்கோர்ஸ் டிவிகேக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். டிவிகேக்காரங்களுக்கு இருக்குது, அது அவங்க சரிவர பண்ணலன்னு சொல்லிட்டு இப்போ நான் போலீஸ்க்கு வரேன். அந்த பொறுப்பு போலீஸ்க்கும் இருக்குல்ல. ஏன்னா இவங்க ஒன்றும் சட்ட விரோதமாக பர்மிஷன் வாங்காமல் வந்து அந்த கூட்டத்தை நடத்தலை. கரெக்டாக பர்மிஷன் சொல்லி நீங்கள் தான் இடம் கொடுக்குறீங்க இங்கே, ஸோ அவங்க அதுக்கு மேற்ற மாதிரி வராங்க, இவ்வளோ கூட்டம் வருது அப்படிங்கும்போது இது ஏற்றுக்கவே முடியல. எதுக்கு முதல்ல அந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தீங்க, அல்லது அந்த கொடுத்துட்டிங்களா, அப்போ ப்ராப்பராக வந்துட்டு அந்த சேனலைஸ் பண்ணி இவ்வளோ கூட்டத்தை அங்கே பிரி இங்கே பிரின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். அது பண்ணிங்களா? பண்ணவே கிடையாது. ஏன் பண்ணலன்னா தெரியாது. ஓகே, 2வது கேள்விக்கு போகலாம். அதே மாதிரி அதாவது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த பாயிண்ட் தான் லெஸ் போலீஸ். ஏன் வந்து போலீஸ் இல்லை? போலீஸ் ஏன் இத்தனை பேர் தான் இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட அவங்க சார்பில் 500 போலீஸ்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்த அந்த மீட்டிங்க்கு வந்த மக்கள்லாம் சொல்கிற என்னென்னா, கிட்டத்தட்ட போலீஸ் எல்லாம் உள்ளே வரவே இல்லை, அவங்க பாட்டுக்கு வெளில அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இவர் கிட்டத்தட்ட ஒரு பேச்சை முடிக்க தான் எல்லாருமே உள்ளே வந்து எங்களை அடிக்கலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. நான் வீடியோவும் பார்த்துருப்போம், அந்த இதாகி அந்த அடிக்க ஆரம்பிச்சதெல்லாம். ஸோ தெரில இப்போ போலீஸ் எங்கே லேக் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த பாயிண்ட்டு, விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நிறையா மீட்டிங் போயிருக்காப்புல. ஸோ அந்த மாநாடுகளிலிருந்து அந்த போன 2 நடந்த அந்த ஸ்டாப்பில் வரைக்கும் இப்போ இது வந்து 3வது இல்லைங்களா? இப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் மேலே செருப்பு வீசப்பட்டுச்சா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நான் பார்க்கல. ஸோ கிட்டத்தட்ட இந்த கரூரில் ஸ்பெசிஃபிக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 செருப்பு பறந்துருக்கும்னு நினைக்கிறேன். அவர் மேலே நல்லபடியாக அவர் மேலே எதுவுமே படல. எல்லாம் அந்த வேன் மேலேயும் ஒன்று எல்லாம் மேலே பறந்து வந்துச்சு. அந்த கூட இருந்த அந்த அந்த வந்து இந்த பாடி கார்ட்ஸா, ஸோ அவங்களாம் அந்த செருப்பு பிடிச்சி தூக்கி அதெல்லாம் நிறையா நம்ம 1-2 பார்த்தோம். சரி, ஓகே. ஸோ இதை வச்சு என்னடா சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இஃப் சேயிங் அந்த இடத்துல வந்தவங்க எல்லாருமே டிவிகே தொண்டர்கள் தான், அந்த இடத்துல வந்தவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான் அப்படின்னு சொன்னால், எந்த விஜய் ஃபேன் ஆகுது விஜயை பார்த்து செருப்பு கொண்டு எறிவானா? ஸோ அப்போது ஆல்ரெடி அந்த கூட்டத்தில் இந்த கூட்டத்தை நாசம் பண்ணணும், இந்த கூட்டத்தை ஏதாவது ஒரு பண்ணி இது பண்ணி விட்டுறணும், சரியவராக போகாமல் விட்டுறோன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு குரூப்பு உள்ளே இருக்குன்றது இதன் மூலமாகவே வந்துட்டு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி அங்கே இருந்த பேனர்ஸ் நீங்கள் ஐ திங்க் நாமக்கல் நினைக்கிறேன், நாமக்கலாக கரூர் ஆசிரியர் நாமக்கல் தான். நாமக்கல்லில் விஜய் அவர்கள் பேசும்போதே அவருக்கு பின்னாடி இருந்த விஜய் பேனரை கிழிச்சு தான் இருக்கும், ஒரு நடுவில் கோடு போட்டு பொழந்து தான் கிடக்கும். ஸோ சம்வே ஆர் அதர் இதை வந்து அவர் பண்ணார், செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணார், யார் வேணால் பண்ணுங்க. அந்த கூட்டத்தில் விஜயை பிடிக்காமல், அதுவும் பக்கத்துலேயே வேறு செருப்பு பறந்து கிட்டத்தட்ட வேனுக்கு மேலேயே போகுதுன்னா ரொம்ப தூரத்துலலாம் அவ்வளோ தூக்கி போட முடியாது, பக்கத்துலேருந்தே தான் அந்த செருப்பும் விட்டு எறிகிறாங்க. ஸோ அப்போது அந்த கூட்டத்தில் யாரோ ஒருத்தங்க விரோதிகளோ வேறு ஆகாதவங்க இருக்காங்கன்றது ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சா? சரி, ஓகே. அதே மாதிரி அந்த இடத்துல கரண்ட் கட்டும் ஆகுது. ஸோ இது வந்துட்டு முதலே சொல்லியிருக்கிறாங்க, இது டிவிக்கு சார்பிலேயே வந்து ஏதோ அந்த பவர் கட் இருந்தால் பிரச்சனை போய் மாதிரி தொங்குவானுங்க, ஸோ நீங்கள் வந்து பவர் கட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பமாக கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ என்னதான் இருந்தாலும் பவர் கட் ஆச்சா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது அடிஷ்னலாக ஜென்ரேட்டரோ ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்களா, அதையும் என்ன ஆச்சுன்னு ஒன்றுமே தெரியல. அந்த இடத்துல நான் ஒருத்தர் கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு வந்துட்டு முதுகில் காயம் இருந்துச்சு, சும்மா அதாவது கீழே விழுந்தால் அந்த காயம் அப்படி இல்லாமல் கத்தியை வச்சு கீறின மாதிரி இது பண்ண மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு முதல்ல காயம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வெறுமனே டிவிகே தொண்டர்கள் கூட்டம் அப்படின்னா என்னத்துக்கு ஒரு டிவிகே தொண்டை இன்னொரு தொண்டை முதுகில் எதுக்கு மார்க் போட போகிறான், ஏன் வந்து காயம் போட போகிறான், ஏன் செருப்பு எடுத்து விஜய் மேலே எறிய போகிறான், இது தெரில இல்லைங்களா? இது ஒரு கொஷின். அதுக்கப்புறம் போலீஸ் அட்டாக், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அதாவது விஜய் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி பெருசாக அட்டாக் நடந்த மாதிரி சொல்லலை. அவர் பேசும்போதும் பெருசாக அந்த போலீஸ் தடியடிலாம் எதுவும் நடக்கல. அஃப்கோர்ஸ் அங்கங்கே மக்கள் தண்ணி தாவம் கேட்டு பாட்டிலாம் தூக்கி போட்டோம், அதெல்லாம் நடந்துச்சு, ஆம்புலன்ஸ்லாம் போச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளம்பி போகும்போது என்னத்துக்கு போலீஸ் தடியடி நடத்தணும்? கிளம்பி போனதுக்கப்புறம் அவனே கூட்டமே போயிட போகிறான், அவன் பாட்டி கிளம்பி, இப்போ எதுக்கு அங்கே வந்துட்டு போலீஸ் தடியடி நடத்தணும்னு தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இதுவும் எனக்கு வந்துட்டு இது டேரெக்டாக நான் வந்து பிரச்சனையாக ஒரு கொஷனாக வைக்கிறத தாண்டி எப்படி உடனுக்குடன் எல்லாமே நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போது விஜய் அவர்கள் கரெக்டாக அந்த ஒரு 7லேருந்து 8:30 பேசி முடிச்சார்னு நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி மேபி 8 மணிக்கு இருக்கலாம். ஸோ அந்த டைமில் ஒரு 20 மினிட்ஸ் காமனாக தான் இருக்கும். திருதுப்புன்னு அப்போ வரைக்கும் எல்லா நியூஸ் சேனலும் விஜய் பேசுகிறாரு, தண்ணி பாட்டில் போடுகிறார், காவலர்களுக்கு விஜய் வந்து நன்றி தெரிவித்தார், அப்புறம் அந்த 10 ரூபா பாட்டில் அந்த பாட்டை பாடினார்னு சொல்லிட்டு அது போயிட்டுருக்கு. திடீர்னு கட் பண்ணால் பிரேக்கிங் ஃப்ளாஷ் நியூஸ்ன்னு போடுறான். அந்த பக்கம் செந்தில் பாலாஜி அங்கே இருக்கிறாரு, அப்புறம் அன்பில் அவர் வரேன்னு சொல்கிறாங்க, ஸ்டாலின் அவர்கள் ட்வீட்டு போடுறாப்புல, அப்புறம் கொஞ்சம் நேரம் மோடி ட்வீட்டு போடுறாப்புல. நான் அந்த ஒரு விஜய் பேசி முடிச்சு அந்த ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸுக்கு எது கண்டென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, விஜய் அந்த பாட்டு பாடினது, அப்புறம் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களை விமர்சித்தது, டிஎம்கே அவங்கள போட்டு இது பண்ணதுன்னு சொல்லிட்டு அதுதான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச். எல்லா சேனல்லையும் ஒரு பலி
20 பலி, 5 பேர் பலி, 10 பேர் பலி, 15, 20ன்னு சொல்லிட்டு என்னென்னமோ போயிட்டு இருந்தது. எனக்கு இது லிட்டரலாக நியூஸில் பார்க்கும்போது என்னடா இது என்ன அப்படி என்ன ஆச்சு, என்னடா போடுறீங்க அப்படின்ற மாதிரி தான், ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. ஸோ எப்படி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடந்ததுன்றதும் தெரியல, கேள்வி தான். ஸோ அடுத்து இதுவும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான். என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மீட்டிங்க்கு போகல, ஆனால் அந்த மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டதுக்கப்புறம் அவன் ஈரோடு தான், கரூர் ஈரோடு கொஞ்சம் பக்கம் தான். ஸோ சரி அவனும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸும் சரி என்ன அதுன்னு போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் ஏதாவது ஹெல்ப் முடிஞ்சால் பண்ணலான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் போனாங்க. போகும்போது அங்கே சில பேர் என்ன சொன்னாங்க அவங்ககிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் மயக்கம் போட்டோ இல்லை இந்த மாதிரி பிரச்சனையாகி கொண்டு வந்தவங்க எல்லாமே வந்துட்டு குறிப்பாக 2 ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கரூரில் வந்துட்டு அப்போலோன்னு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்குது, ஆனால் அங்கெல்லாம் பெருசாக போகாமல் 2 ஹாஸ்பிட்டல், ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஜிஹெச், கவர்மெண்ட் ஜிஹெச், இன்னொன்று அமராவதி ஹாஸ்பிட்டல். இந்த 2 தான் சொல்கிறாங்க. ஜிஹெச் கவர்மெண்ட் கண்ட்ரோலு, இந்த அமராவதி அப்படின்றவர் இந்த செந்தில் பாலாஜி அவருக்கு ஏதோ வேண்டப்பட்டவரோ சம்திங் ஏதோ போல். ஸோ ஏன் அந்த 2 ஹாஸ்பிட்டலில் மட்டுமே சேர்த்தீங்க, மற்ற ஹாஸ்பிட்டல் ஏன் கூப்பிட்டு போகலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்துட்டு எழுப்பப்படுது. அதே மாதிரி இந்த இறந்ததாக நீ டெத்துப்பா கிளம்பு மார்ச்சரிக்கு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பப்படுறாங்க இல்லைங்களா, அதுலேயுமே ஒரு 3-4 பேர் வந்துட்டு மார்ச்சரிலேருந்து எந்திரிச்செல்லாம் வந்தாங்கன்னு வேறு சொல்கிறாங்க. இதுவும் என் ஃப்ரெண்டு அங்கே போயிருந்தான். ஸோ அங்கே பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் கேள்விப்பட்டு தான் அவனும் சொன்னான். அது எப்படி செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போனவங்க எப்படி மார்ச்சரிலேருந்து எந்திரிச்சு வந்தாங்க, இவங்களே பிளான் பண்ணி போட்டு தள்ளுறாங்களா இல்லை அதுவும் என்னன்னு புரியல. அண்ட் ஃபைனலாக இதை நம்ம ரொம்ப பேசிகிட்டே இருக்கேன், பட் என்னோடய கொஷினில் கடைசியாக நான் முன்வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே நிறைய பேர் இப்போ டிஎம்கே ஆகட்டும் ஒரு மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு தேர் பிளேமிங் விஜய். இப்போ அன்பில் அவர்கள் கூட அந்த அழுதுகிட்டே சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி நான் அப்போயே சொன்னானேடா இந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்களா அந்த மாதிரி ஏதோ வந்து சொல்லியிருப்பாப்புல. இப்போ எல்லாமே நீங்கள் சொன்னது தானே அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த டைமுக்கு மட்டும் அவங்க வந்துட்டு வரல, மற்றபடி இது டைம் வரல அப்படின்றது எல்லா கூட்டத்துக்கும் நடக்கிறது தான். எல்லோரும் எக்ஸாக்டாக சொன்ன டைமுக்கு வராங்களான்னா அதுவும் இல்லை தான், முன்ன பின்ன ஆகிறது தான். ஆனால் இது கொஞ்சம் டேட்டு தான், டிவிக்கு அவர்கள் வந்த டைம்ன்றது கொஞ்சம் ரொம்ப டிலே தான், நான் அது இல்லைன்னே சொல்லலை. பட் அது டைம் தான் இப்போ பிரச்சனையா. இப்போ விஜய் அவர்கள் 12 மணிக்கு வரேன்னு சொன்னார், ஆனால் ஒரு 5 மணிக்கு வராருன்னா இப்போது அதுதான் இங்கே பிரச்சனைக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல, அதுதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலாக இதுதான் வந்து என்னுடைய கேள்விகள். இதுக்கு உங்களுக்கு பதில் ஏதாவது இருந்ததுன்னா நீங்களும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ நிறையா சோஷியல் மீடியாஸில் இப்போது கைடலோகர் வந்துட்டு ஏதோ போட்டிருக்கிறாங்க, விஜய் நீங்கள் சினிமாக்கே வந்துருங்க நம்ம சம்திங் ஏதோ சொல்லி. அப்புறம் ஓவியான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று டக்குன்னு ஞாபகம் இல்லை, சாரி நான் பேர் தப்பாக சொல்லியிருந்தா. அவங்களும் ஏதோ வந்துட்டு விஜயை கடுமையாக கண்டிக்க வேண்டும், ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி போகணும்லாம் போட்டிருக்கிறாங்க. திருப்பி அதான் சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஒன்லி விஜய் டு பி பிளேம்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிவிகே, டிஎம்கே அண்ட் மக்கள் அந்த கூட்டத்துக்கு யாரெல்லாம் போனீங்களோ, அல்லது அட்லீஸ்ட் அப்படின்னு எல்லாரையும் நான் ப்ளேம் பண்ணவும் விரும்பலை. அந்த சின்ன குழந்தைங்க தூக்கிட்டு போனவங்க, அந்த ப்ரெக்னென்ட்டான உமன்லாம் சில பேர்லாம் போனாங்கன்றாங்க, இவங்களாரையும் நான் கண்டிப்பாக 100% ப்ளேம் பண்ணுறேன். எதுக்கு கூட்டிகிட்டு போனீங்க, எதுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இது ப்ராப்பராக ஏதாவது நடந்து கண்டிப்பாக இப்போ கவர்மெண்ட் சார்பில் ஏதாவது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் அது வரப்போகுது. ஸோ பார்ப்போம் இது எப்படி போய் எங்கே முடிய போகுதுன்னு தெரியல. பட் எனிவேஸ் எனக்கு தெரிஞ்சு திஸ் வில் பி விஜய்ஸ் லாஸ்ட் கேம்பெயின் நினைக்கிறேன். ஐ திங்க் அட்லீஸ்ட் ஃபார் நவ். அடுத்தது எங்கே போகிற பிளான் பண்ணுறதா எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் இப்போதைக்கு கொஞ்சம் நாளைக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு டைமில் மேபி திருப்பி ஏதாவது ரெஸ்யூம் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இது வந்து பிளானா இல்லை என்ன சொல்கிறது அதுவாக நடந்துச்சா அப்படின்றது அங்கே தான் வெளிச்சம். இல்லை யாராவது ஏதாவது வந்து சொல்லி கண்டுபிடிச்சி சொன்னாங்கன்னா தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம யார் மேலேயும் ப்ளேம் போடல. பட் நம்ம இப்போ சொன்னது எல்லாமே வந்துட்டு ப்ளேம் இல்லை. இது வந்து ஒரு நியாயப்படி இதெல்லாம் நடந்திருக்கணும், ஏன் நடக்கலான்ற ஒரு கேள்வி தான். அதே மாதிரி ஏன் வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியே வந்துட்டு கட் பண்ணுறாங்க. நான் நேற்று நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சரி ஒரு தாத்தா சொல்லிட்டு இருந்தாப்புல, ஏதோ அந்த மாதிரி இல்லை அவ்வளோ பேர்லாம் சாகலை, ஆம்புலன்ஸில் வந்துட்டு வெறும் ஆம்புலன்ஸ்லாம் சும்மா சைரனை போட்டு போயிட்டு இருக்கிறான், உள்ளே பார்த்தா 2 மினரல் வாட்டர் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வந்தார். அதுக்குள்ளே அதை கட் பண்ணிவிட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு யூடியூப் இதில் அவருடைய மற்ற எக்ஸ்டென்ஷன் ஆடியோ நான் பார்த்தேன். ஸோ அது இருக்குது. அப்புறம் நேற்று என் ஃப்ரெண்டு போனான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து அன்பில் ஏதோ வெளியே வந்து யார்கிட்ட பேசும்போது இந்த மாதிரி அந்த நான் சொன்னானே இதெல்லாம் பண்ண வேணான்னு சொன்னேன்னு சொல்லும்போது அங்கேருந்து சில பேர்லாம் கத்திருக்கிறாங்க, நீங்கள் ஏன் அவங்க கேட்ட இடத்துல பர்மிஷன் கொடுக்கல, இப்போ நீங்களும் தானே அதுக்கு பொறுப்பு அப்படிங்கும்போது அவர் எதுவுமே வாய் பேசாமல் போய் காரில் போய் உட்காந்துட்டாரான். ஸோ அப்போ இது என்ன மேட்ரு. அதே மாதிரி
ஸ்டாலின் அவர்கள் அவர் ஏதோ இன்றைக்கி தான் நினைக்கிறேன் காலைல அது வந்து ஏதோ சொல்லிட்டு இருந்திருப்பாப்புல, இதை ரொம்ப வருத்தம் அளிக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, இப்போ கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு இருக்குல்ல, எல்லாமே டிவிக்கேனா அப்போ நீங்கள் பர்மிஷன் கொடுத்து நீங்கள் தான் ஆளுங்கட்சி, உங்களுடைய மக்கள் தான் அவங்க எல்லாமே, உங்களுக்கும் பொறுப்பு இருப்புலாம் இருக்குல்ல, நீங்கள் ஏன் வந்து பர்மிஷன் கொடுத்தேன்னு கேட்கும்போது அவர் அப்படியே எதுவுமே பேசாமல் கிளம்பிட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது இதை பற்றி. ஸோ அதுதான் அந்த கொஷின் எல்லாமே. இதுக்கெல்லாம் பதில்ன்றது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலோ அல்லது கூடிய விரைவில் வெளியே வந்தாலோ நல்லா மீன்ஸ் ஒரு தெளிவு பிறக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை தொடர்ந்து அங்கே இறந்த எல்லாரோடைய வீட்டினர்களுக்கும் ப்ளஸ் அவங்க எல்லா ஆத்மாவும் சாந்தி அடைய எங்கள் டீம் சார்பாக நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு தயவு செஞ்சு இனிமேல் ஆச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிகாஷியஸாக இருங்க. உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய செக்யூரிட்டி, சேஃப்டி எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்து இந்த மாதிரிலாம் எங்கேயும் போகாமல் பத்திரமா இருங்க. ஸோ இதோட சின்ன ரெக்வெஸ்ட்டு. ஸோ அவ்வளோதான். அண்ட் விஜய் அவர்களும் 20 lakhs மாதிரி ஏதோ கொடுத்துருக்காரு போல ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். அதுவும் ஓகே, அஃப்கோர்ஸ் இது வந்து வருமுன் காக்கிறது தான் ஒரு நல்ல லீடருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளருக்கும் அழகுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நடந்ததுக்கப்புறம் கொடுக்கறது சரி ஓகே தான். பட் எனிவேஸ் போன உயிர் திருப்பி வராது இல்லைங்களா. இது நம்ம போன வீடியோவில் பேசியிருப்போம், போன அந்த திருவாரூரில் பேசினார் இல்லைங்களா. ஸோ அப்போயே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி போகும்போது ஏதாவது கூடமாக ஏதாவது 1-2 ஆயிடுச்சுன்னா அது யார் பதில் சொல்கிறது. இந்த மாதிரி இந்த ஒரு மாடர்ன் டிஜிட்டல் வேர்ல்டில் நேரடியாக போய் பண்ணாமல் ஏதாவது ஆன்லைனில் அல்லது தெருவுக்கு அதாவது ஒரு ஏரியா சூஸ் பண்ணி அங்கே பொதுவாக ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சு இவர் இங்கேருந்து ஆன்லைன் மூலமாகவே பேசலாமே, அது இன்னும் அந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. சும்மா மாஸ்க் காட்டாமல் சரி ஓகே தான், அது தேவைப்படுது, அரசியல் அதான் அரசியல், எல்லாம் படைப்பழத்தை காமிக்கிறது தான். பட்டு அதுக்கு பலிகடா ஆகிறது யார்? மக்கள் தானே. எல்லாத்துக்கும் நானும் அதில் ஒருத்தன் தான். என்னோடய குடும்பத்தில் யாராவது அந்த மீட்டிங்க்கு போய் யாராவது இறந்துருந்தாங்கன்னா இப்போவே ஒரு மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 39 பேர் அப்படிங்கும்போது இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி இன்னும் அந்த ஒரு ஒரு இதில் தான் இருக்கோம் நாங்கள். என்னடா சொல்கிறீங்க 39 பேர் எப்படின்ற ஒரு மாதிரி அந்த மண்ணில் தான் இருக்கோம். சரி, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் நாளை உங்களை வேறோட வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.